வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: ஊட்டச்சத்து அதிகரிக்கப்பட்ட 8 பயிர்களின் 17 புதிய ரகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். கோவிட்-19 பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து அதிகரிக்கப்பட்ட 8 பயிர்களின் 17 புதிய ரகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதிலும் உள்ள வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் ஒலிபரப்பப்படுகிறது. ஊட்டச்சத்து குறைபாட்டை களைய வேண்டும் என்ற நோக்கிலும் வேளாண் துறைக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் வகையிலும் இந்த புதிய ரகங்களை பிரதமர் வெளியிடுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் 75வது ஆண்டு தினத்தை ஒட்டி ரூபாய் 75 நினைவு நாணயத்தையும் பிரதமர் இன்று வெளியிடுகிறார். வேளாண் துறை வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் திரு புருஷோத்தம் ருபாலா கூறியுள்ளார். மகளிர் விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மகளிர் சுய உதவிக் குழுக்களும் மகளிர் விவசாயிகளும் ஊரக பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் மகளிருக்கு ஆதரவான திட்டங்களுக்கு மாநில அரசுகள் ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோவிட்-19 பரவல் 2 மடங்காக அதிகரிக்கும் காலம் 73 நாட்களாக உயர்ந்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் காரணமாக இந்த நோய் தொற்று பரவலின் வேகம் குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கையும் 87.36% அதிகரித்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அயராது பாடுபட்டு வரும் முன்களப் பணியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். செஞ்சிலுவை சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். மக்கள் பங்களிப்புடன் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நோய் தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை அரசு நெறிமுறைகளை அனைவரும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது, கை சுத்தம் பராமரிப்பது போன்றவற்றை பின்பற்றி இந்த நோய் தொற்றினை தவிர்க்கலாம் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். தமிழகத்தில் கோவிட்-19 பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணனை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார். கோவிட்-19 தொடர்பாக பொதுமக்கள் பங்களிப்புடன் கூடிய விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பல்வேறு தரப்பினர் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்கே போனாலும் முகக்கவசம் அணியணும். பக்கத்தில் தான் போகிறோம், கடைக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு மாஸ்க் அணியாமல் போகாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே மாஸ்க் மாட்டுங்க. நீங்கள் மாஸ்க் மாட்டுறதன் மூலம் உங்களுக்கு கோவிட் தொற்று ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. கோவிட் நோய் ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு டிராப்லெட்ஸ் வழியாக தான் பரவுது. அப்படின்றதுனால நீங்கள் மாஸ்க் போட்டுருந்தீங்க அப்படின்னா 100% சேஃப். குழந்தைகள் முதல் வயதானவர்களே அனைவரும் எங்கே போனாலும் கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டு செல்ல வேண்டும். ஜன் அந்தோலன் அப்படின்ற டீம் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டீம் அனைத்துக்கும் பொதுமக்கள் முழு அளவு ஒத்துழைப்பு கொடுத்து வரவேற்கும்படி காவல்துறை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 32,41,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊரடங்கு காலத்தில் மட்டும் 12,77,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதுவரை 816 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட நெல் கொள்முதல் நடைபெற்றதாக அவர் கூறியுள்ளார்.
உண்மை நிலை இவ்வாறு இருக்க விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறுவது தவறானது என்றும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு கொள்முதல் முறையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் திரு காமராஜ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவினை அறிவிப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளியில் இருக்கிற பாடத்திட்டத்தை குறைப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஆய்வு செய்து கல்வியாளர்கள் கருத்துக்கள் அறிந்து அந்த 14 பேர்கள் உள்ள குழு முதலமைச்சருக்கு எவ்வளவு பாடத்திட்டத்தில் இதுபோன்ற கொரோனா வைரஸ் இருக்கின்ற போது அதை குறைக்கலாம் என்பதற்கு அவருடைய ஆலோசனைகளை முதலமைச்சருக்கு புத்தக வடிவமாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எந்தெந்த பாடத்திட்டங்களை நாங்கள் எடுக்கிறோமோ அந்த 60% பாடத்திட்டத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதிலே தான் கேள்வித்தாள்கள் வர இருக்கிறது. இன்னும் இந்த கொரோனா வைரஸ் நீட்டிக்குமேனால் எப்படி அதை சரி செய்வது என்பதையும் அரசு பரிசீலித்து வருகிறது. முதலமைச்சர் அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு புத்தகங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புத்தகங்களை பொறுத்தவரையிலும் வேகமாக அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேவைக்கேற்ப புத்தகங்கள் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் புத்தகங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். 3 சீருடைகள் வழங்கப்பட்டுவிட்டன. இன்னும் ஒரு சீருடைகள் வழங்குவதற்கும் இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த பணிகள் நிறைவு செய்ய இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக அதன் துணைவேந்தர் திரு சூரப்பா மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். நேற்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுல இருக்கின்ற சில சரத்துகள் அரசனுடைய 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறது. இதில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்ற போது அவர்கள் விளக்கம் அளிக்க மறுத்துவிட்டார்கள். ஆகவே இது இப்போதுக்கு சாத்தியமில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். இதை மீறி இப்போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் என்பவர் தனக்கு மேல் வேந்தர் இருக்கிறார், இணைவேந்தர் இருக்கிறார், அதற்கு ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. இது எல்லாம் மீறி அவர் மத்திய அரசாங்கத்தை நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது ஒழுங்கீனமான நடவடிக்கை என்பதற்காக இப்போது அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தேசிய தேர்வு முகமை அதன் இணையதளத்தில் முடிவுகளை வெளியிடுகிறது. இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $41 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிர் உதவி மையம் ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் காற்று மாசை தடுப்பதற்காக பல்வேறு கண்காணிப்பு குழுக்களை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் போராட்டம் காரணமாக 10 ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே கூறியுள்ளது. தெலங்கானாவில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. ஆந்திராவில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மணிப்பூரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 3.5 பதிவானது. திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி நேற்று ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அருண் சுந்தர் தயாளன் நேற்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் நன்சை இடையாறு பகுதியில் 184 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராஜவாய்க்கால் சீரமைப்பு பணிகளை ஆட்சியர் திரு மெகராஜ் நேற்று பார்வையிட்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணியிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று 430 காய்ச்சல் முகாம்கள் நடைபெறவுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. நேற்று சார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 48 ரன் எடுத்தார். பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ராகுல் 61 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இன்று சீன தைபேயின் சவுட்டினை எதிர்கொள்கிறார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து அதிகரிக்கப்பட்ட 8 பயிர்களின் 17 புதிய ரகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். கோவிட்-19 பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.